வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியோட 10th மேட்ச் ஆஸ்திரேலியா vs ஆப்கானிஸ்தானுக்கான ட்ரீம் 11 டீம்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய மேட்சஸ்க்கு வந்து டீம்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டீமுக்கான ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கில் யூஸ் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு டீமாக நம்ம பார்த்துலாம். 6 டீம்ஸ் வந்து கொடுக்குறோம். 6 டீம்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த டீமை நீங்கள் எந்தெந்த காண்டஸ்ட்டில் கொண்டு போய் விளையாடலாம், அந்தந்த டீமுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன் வந்து நான் கொடுக்குறேன். எஸ், ஃபஸ்ட்டு டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஃபஸ்ட்டு டீமில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக் அண்ட் தென் மினி கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கொட்டாரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு டீம். செகண்ட் டீம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். செகண்ட் டீமில் நீங்கள் இந்த 7 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை கிராண்ட் லீக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த பர்டிகுலர் டீம் வந்து பார்த்திங்கன்னா போலிங் ஃபேவர் டீமாக வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒஸ்ட் கேஸில் இது வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து ஒரு ஜிஎல்ல நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா, ஏன்னா ரேராக நடக்கிற ஒரு சினாரியோவாக நீங்கள் டிசைன் பண்ணி ஒரு டீமை க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இன்னும் அதிக ரிஸ்க் எடுக்கணும்னு பார்த்திங்க அப்படின்னா லெஸ் பர்சன்டேஜ் பிக் பண்ண பிளேயர்ஸை கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி நீங்கள் இதே டீமை கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணலாம். இதே டீமை நீங்கள் வந்து மற்ற லைக் காண்டஸ்ட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஹை ரிஸ்க் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஒன்லி கிராண்ட் லீக்கில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேர்ட் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஸ்திரேலியாவிலேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லைக் மினி கிராண்ட் லீக்லையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து இந்த 2 காண்டஸ்ட்டுக்கான ப்ரிஃபரன்ஸ் தான் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் டீமில் நீங்கள் யாரெல்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட் அண்ட் தென் ஸ்மால் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான்லேருந்து யாராவது ஒருத்தர் கேப்டனும் ஆஸ்திரேலியாவிலேருந்து யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் கேப்டனும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து மினி கிராண்ட் லீக் அண்ட் தென் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மினி கிராண்ட் லீக்கில் போகும்போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனோடையும், கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டன் பிக்கோடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் டீம் 6th டீமில் யாரெல்லாம் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் கேப்டனாகவும் அண்ட் தென் பங்களாதேஷ் பிளேயர் ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் யாராவது ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை மினி கிராண்ட் லீக் அண்ட் தென் கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மினி கிராண்ட் லீக் போகும்போது சேஃபான வைஸ் கேப்டன் உடனேயும் அண்ட் தென் வைஸ் கேப்டனோடையும், கிராண்ட் லீக் போகும்போது ரிஸ்க்கான கேப்டன் வைஸ் கேப்டனோடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 6 டீமும் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு மறக்காமல் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீமை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது. உங்களோட கிரிக்கெட்டிங் நாலேஜ் அண்ட் தென் ட்ரீம் 11 எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இந்த டீமை நீங்கள் வேறு மாதிரி எடிட் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது அப்படியே ஒர்க் அவுட் ஆகுமான்றதுக்கு எந்த அஷ்யூரிட்டியும் கிடையாது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எஸ், இது வந்து என்னோட டெம்ப்ளேட் படி ஒரு 6 டீம். இது வந்து அந்தந்த காண்டஸ்ட்டில் வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ உங்களுக்கு இந்த பர்டிகுலர் டீமில் யாராவது ஒருத்தர் வந்து உடன்பாடு இல்லை அப்படின்னா வேறு ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ட்ரீம் 11 ரிலேட்டடான டீம்ஸ் அந்த ட்ரீம் 11 ரிலேட்டடான அப்டேட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.